கொழுப்புல டெய்லி கிரிம்பிங், டெய்லி பேக்கும் எல்லாம் பண்ணி ஒரு கட்டத்துல தலை வாரும்போது சிசர்ஸ்ல வச்சு கட் பண்ண மாதிரி முடி கொட்டும். But ஹேருக்கெல்லாம் முக்கியமா இன்டேக் தான்ப்பா. அண்ட் உங்க ஹெரிடிட்ரி மெயின். ஹெரிடிட்ரி என்னவோ அதுபடிதான் உங்க ஹேர் க்ரோத் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை எப்படி வச்சுக்கிறீங்களோ அது வரைக்கும் அது ப்ரொலாங் ஆகும். நான் ரொம்ப டீஸ் பண்ணிட்டேன் என் ஹேரை. எனக்கு நல்ல லென்த் இருக்கு, திக்னஸ் போயிடுச்சு. பட் முன்னாடி ரொம்ப திக்கா இருக்கும். ஆமா. அப்போ வந்து வாலியில வந்து ஜோ மேம் வந்து ஜோதிகா ரொம்ப பெர்ம் பண்ணி பெர்ம்ல இருக்கும் ஹேர். அந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அப்பப்போ பெர்ம் பண்ணிப்பேன். அப்போல்லாம் பெர்ம் எல்லாம் வந்து 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை பண்ணிட்டே இருந்தேன். என்ன ஆகும், ரொம்ப டக்குன்னு அப்போ கூட முடி போகல. இப்போ 2000 யா இப்போ 21ல 21-22ல ஆஃப்டர் கொரோனாக்கு முன்னாடி புது அர்த்தங்கள்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். மாடர்ன் ரோல், பயங்கர மாடர்ன் ரோல், ஜீ தமிழ்ல. டெய்லி ஒரு கெட்டப், கொழுப்புல டெய்லி கிரிம்பிங், டெய்லி பேக்கும் எல்லாம் பண்ணி ஒரு கட்டத்துல தலை வாரும்போது சிசர்ஸ்ல வச்சு கட் பண்ண மாதிரி முடி கொட்டும். பிகாஸ் கிரிம்பிங்ல அப்போ முடிவு பண்ணேன், ஆஹா ஓகேடா லைஃப் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் கட் பண்ணிட்டு கலரிங் பண்றது இல்லை, எதுவுமே பண்றது இல்லை. ஹேர் டேமேஜ் ஆகாம பாத்துக்கணும். பட் இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கு விண்டருக்கு எல்லாருக்கும் ஏதாச்சும் பண்றீங்க ஹேருக்கு ஹேர் பேக் அந்த மாதிரி ஏதாச்சும் போடுறீங்களா மேம்? ஃபார் நான் எதுவுமே இப்ப போடுறது இல்லை. பிகாஸ் ஐ ஹேவ் சைனஸ். அதனால இல்லைன்னா சேம் அந்த வெங்காயம், கருஞ்சீரகம், வெந்தயம், சின்ன வெங்காயம், கருஞ்சீரகம், வெந்தயம், ஃபிளாக்ஸ் சீட்ஸ், இது வந்து யூ கேன் மேக் இட் அ பேஸ்ட், புட் இட் இந்த ஸ்கேல்ப் போட்டுக்கலாம். இல்லைன்னா அது சாறு எடுத்துட்டு கூட யூ கேன் ஸ்கேல்ப்ல போட்டுட்டு குளிக்கலாம். அது பண்ணா ஹேர் க்ரோத் இருக்கும், ஹேர் ஸ்ட்ராங் ஆகும், திக்காவும் இருக்கும்.